Hi, welcome to my channel 02 Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து Unit 1 Accounts from Incomplete Records, Reduced Syllabus. So, differences between double entry system and incomplete records பார்க்கலாம். இது important question. So, double entry systemல பார்த்தீங்கன்னா both record பண்ணுவோம், debit and credit record பண்ணுவோம். அதே incompleteல பார்த்தீங்கன்னா debit credit ரெண்டுமே record பண்ணலாம், இல்லை ஒன்று தான் record பண்ணலாம், இல்லை மொத்தமாக record பண்ணாமல் போயிடலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன், இதில் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். இன்கம்ப்ளீட்டில் பார்த்திங்கன்னா வெறும் பர்சனல் அண்ட் கேஷ் புக் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் இக்னோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் தேர்ட் ஒன். நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஆனால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ், டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க முடியும். ட்ரேடிங் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இன்கம்ப்ளீட் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் நம்மளால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க முடியாது. பேலன்ஸ் ஷீட் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமில் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும், ஆனால் இன்கம்ப்ளீட் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அனலைஸ் பண்ண முடியாது. சூட்டபிலிட்டி பார்த்திங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் எல்லாத்துலையும் சூட்டபிள், சின்ன பெருசு எது இருந்தாலும் சூட்டபிள். ஆனால் இதில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர்ஸ் ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ரிலையபிலிட்டி எது நம்ம ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும், இது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான், எல்லோரும் ட்ரஸ்ட் பண்ணலாம். இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. அக்செப்டபிலிட்டி, கவர்மெண்ட் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க டபுள் என்ட்ரி சிஸ்டமில் இருந்தால். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்தா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸில் பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், நம்ம எப்படி ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கலாம் தான் இந்த கான்செப்ட். ரைட், இது பார்த்தீங்கன்னா ரைட், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். ஸோ இதில் க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், தேர்ஃபோர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த ஃபார்மேட் நம்ம இப்படி தான் நம்ம கற்றுக்கணும். க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸ், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், தேர்ஃபோர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ரைட், ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் ended. Capital at the end of the year, add drawings, less additional capital, therefore adjusted closing capital, less opening capital, therefore profit or loss for the year. Next, the question பார்த்தீங்கன்னா from the following particulars ascertain profit or loss. Okay, capital at the beginning of the year, capital at the end of the year, additional capital, drawings during the year. So நம்ம போடுறப்ப closing capital, add drawings, less additional capital, therefore adjusted closing capital, less closing capital, therefore profit made during the year. So first நம்ம closing capital, so dates பாருங்க, இதுதான் closing, இதுதான் first one வந்து opening. எவ்வளோ இருக்குது? 3,50,000. drawings எவ்வளோ இருக்குது? 40,000. so 3,50,000 plus 40, 3,90,000. additional capital 70,000. மைனஸ் பண்ணால் யூ வில் கெட் 3,20,000. அதுலேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் டேட்டு, அந்த டேட் நம்ம மென்ஷன் பண்ணணும், போட்டால் 1,20,000 வருது. இப்படி தான் வந்து நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அட் த பிகினிங், கேபிட்டல் அட் த எண்ட், அடிஷ்னல் கேபிட்டல், ட்ராயிங். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபார்மா நம்ம இது மாதிரி போட்டுடலாம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? க்ளோசிங் கேபிட்டல் 8,50,000. ஆட் ட்ராயிங் 70,000. total add பண்ண 9,20,000. additional capital 1,20,000. so 8 lakhs. 8 lakhsலேருந்து 5 lakhs minus பண்ண you will get 3 lakhs. 3 lakhs is nothing but profit made during the year. Right, next question. From the following details calculate missing figure. missing figure calculate பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வேறு ப்ரொசீஜர்ஸ் சொல்லியிருக்கலாம், பட் நான் வந்து இந்த ப்ராசஸில் தான் பண்ணுவேன். க்ளோசிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், drawings, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ லாஸ் ஃபார் த இயர். ஓகே, லாஸ் ஃபார் த இயர் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதாமல் இந்த ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதுவேன். க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸ், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், தேர்ஃபோர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட் வந்தால் ப்ளஸ் போடுங்க, லாஸ் வந்தால் மைனஸ் போடுங்க, ஞாபகம் வச்சுங்க. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 80,000. அடிஷ்னல் நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் எவ்வளோ இருக்குது? 15,000. ரைட், நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது?
30,000. So 30,000. So 80,000, 15,000, 30,000. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல கொஸ்டினில், ஓப்பனிங் கேபிட்டல் தான் கண்டுபிடிக்கணும். அதனால நான் என்ன பண்ணேன், ஓப்பனிங் கேபிட்டல் அப்படியே வச்சுட்டேன். இஸ் ஈக்குவல் டு லாஸ்ன்னு கொடுத்தான் கொஸ்டினில், லாஸ். ஸோ அதனால் -25,000. ஸோ 80 + 15 - 30 பண்ணால் 65. 65 இந்த ஓப்பனிங் வந்து இங்கே அனுப்புங்க, இந்த 25 வந்து இங்கே அனுப்புங்க. அப்போ என்ன ஆகும், 65,000 + 25,000 is equal to opening capital. 60 + 25 is 90,000 is equal to opening capital. இப்படி தான் வந்து எந்த ஃபிகர் மிஸ் ஆனாலும், எந்த டேர்ம் மிஸ் ஆனாலும் நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். இப்படி தான். ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஓப்பனிங் கேபிட்டல். திருப்பி இந்த ஃபார்மேட்டில் போடுங்க. தட் இஸ் க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், therefore adjusted closing capital less opening capital, therefore loss. நீங்கள் லாஸ்ட்டில் அனலைஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் லாஸ் வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் calculate the missing figures. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸ் நம்ம ஃபார்மேட் இப்படி தான். இது எது மிஸ் பண்ணிட்டான், ஓப்பனிங் கேபிட்டல் மிஸ் பண்ணிட்டான். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், therefore ப்ராஃபிட் ஆர் லாஸ். இது என் ஃபார்முலா. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 1,90,000. ட்ராயிங்ஸ் எவ்வளோ இருக்குது, 30. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 50. ஓப்பனிங் கேபிட்டல் எனக்கு தெரியாது, இஸ் ஈக்குவல் டு. ஸோ கொஸ்டினில் லாஸ் கொடுத்தா -40,000. ஸோ இது எல்லாத்தையுமே நான் 1,30,000 + 1,90,000 + 30,000 + -50,000, you will get 1,70,000. ஸோ -40, இந்த -40 + 40 ஆகிடும். இது இங்கே அனுப்புங்க. ஸோ 1,70,000 + 40,000 is equal to opening capital. 2,10,000 is equal to opening capital. this is called missing figure. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதுமாரி ஃபார்மேட்டில் போட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, ரைட். நெக்ஸ்ட் illustration 5 பார்க்கலாம். From the following details calculate the missing figures. Capital as on 1st April 2017. ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, ட்ராயிங்ஸ் டியூரிங் தி இயர் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ 2,75,000 ட்ராயிங்ஸ் எனக்கு தெரியாது. அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 30,000. ரைட். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000 is equal to ப்ராஃபிட் கொடுத்தான். அதனால நான் என்ன பண்ணுறேன், 15,000. ஸோ 2,75,000 - 30 - 50, you will get -5,000. இந்த -5,000 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் +5,000 ஆகும், 20,000. ரைட். ஸோ இப்படி திருப்பி இந்த ஃபார்மேட்டில் போடுங்க. திருப்பி இந்த ஃபார்மேட்டில் எடுத்து வந்தால் முடிஞ்சிச்சு. ரைட். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஒரு மீனிங், கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி, அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் எல்லாம் ஒரு சைடு, அசெட்ஸ் எல்லாம் ஒரு சைடு. இதில் நம்மளுக்கு ஜென்ரலாக பேலன்ஸ் ஷீட்டில் டேலி ஆகும், இல்லை டேலி ஆகாது. பேலன்ஸ் ஷீட் ஃபிகர் வந்து கேபிட்டலாக வரும். ரைட். இதுதான் வந்து இந்த ஃபார்மேட், தட் இஸ் ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். இதில் பாருங்கள், ஃப்ரம் த பேலன்ஸ் ஆஃப் சாந்தி as on 31st December 2018. Okay, so prepare the statement of affair and calculate capital கொடுத்தாங்க. bills receivable asset, bills payable liability, machinery asset, furniture asset, sundry creditors liability, stock asset, debtors asset, cash asset. Right. so next நான் என்ன பண்ண போறேன், டோட்டல் பண்ணிங்கன்னா ஸோ 1,95,000 வருது அசெட். 1,95,000லேருந்து 29,000 எடுத்து யூ ஆர் கோயிங் டு கெட் 1,66,000 வரும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் சொல்லுவாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேருக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் வந்து ஜென்ரலாக டு ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் பண்ண ஃபினான்ஷியல் பொசிஷன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம லெட்ஜர் போட்டுட்டு ட்ரையல் பேலன்ஸ் போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டு ஃபைனலில் பேலன்ஸ் ஷீட் வரும். ஆனால் இதில் ஓன்லி லெட்ஜர் பேலன்ஸ் பார்த்து தான் நம்ம போடுவோம். இது வந்து ரிலேபிளாக இருக்காது, இது வந்து ரிலேபிளாக இருக்கும், நம்பலாம். இதில் மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணது கஷ்டம்.
இது ஈஸியாக ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். ஒன்றில் ரெக்கார்ட் பண்ணி இல்லை ரெக்கார்ட் பண்ணலன்னா நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஆனால் இதில் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ரைட், நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம அடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.